பாஸ்கர் வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அ அ சென்னையில் மழை எப்படி இருக்கு? திருவண்ணாமலையில இன்னைக்கு ரொம்ப குறைவு, ஒண்ணும் இல்ல. ஆனா கடந்த 2, 3 நாளா பகல்லயும், இரவுலயும் மழை இருந்தது. ம். ம். இங்க சென்னையில நைட் மாத்திரம் கொஞ்சம் மழை பெஞ்சுட்டு இருந்துச்சு. ம். காலையில வந்து பெருசா இல்ல. சில பகுதிகள்ல பெஞ்சதுன்றாங்க. ம். பட் கோடை மழை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. அதே ம். சமயம் வெப்பம் கொஞ்சம் கூட பெருசா தணிஞ்ச மாரி இல்ல. ம். இரவு நேரத்துல தான் கொஞ்சம் வெப்பம் தணிஞ்சிருக்கே தவிர, ம். டே டைம் முழுக்க இந்த ம். ஹியூமிடிட்டி இன்னும் தூக்கி தான் விட்டுருக்குது இந்த மழை. ம். அதனால எல்லாம் வேர்த்து வேர்த்து தனித்தனியா ஊத்திட்டு தான் இருக்கு. ம். ஸோ பெருசா இதனால ரிலீஃப்னு சொல்ல மாட்டேன். அ ம். என்ன கொஞ்சம் அன்சீசனலா இந்த மாரி கொஞ்சம் சில இடங்கள்ல ஹெவியா மழை பெஞ்சதுனால விவசாயிகளுக்கு சில தாக்கங்கள் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ம். சில இந்த பகுதிகள்ல மாத்திரம். இந்த விவசாய தாக்கங்கிறது நமக்கு இப்போ கோடை அறுவடையான சிலர் மல்லாட்ட அறுவடை பண்ணுவாங்க வடக்குல. சிலருக்கு ம். எள்ளு இருக்கும். பருத்தி கொஞ்சம் இருக்கும். மாம்பழத்தில மே எண்ட்ல ஜூன்ல கொஞ்சம் இந்த வரக்கூடிய சில லேட் வெரைட்டி அ அடி லேட் லேட் அடிப்படம். லேட்டா வரக்கூடிய வெரைட்டி அ அடிபடும் இல்லையா? அடிப்படம் அப்படி இருக்கும். ஆனா வெஸ்டர்ன் பார்ட் வந்து நம்ம எப்பவுமே கண்டுக்கிறதே கிடையாது. நமக்கு வந்து ஈஸ்ட் ஜோன் தான். தமிழ்நாடு கூட கடலூரு, நாகப்பட்டினம், சென்னை, காரைக்காலு அந்த அந்த அத அத கவனிக்கிற அளவுக்கு நம்ம வெஸ்ட் பக்கம் போறதில்லன்னு தோணுது. உடுப்பியிலிருந்து கோவா வரைக்கும் ஒரு வாரமா டிசாஸ்டர் தான். அது ஒரு மாதிரி இருக்கு. 2வது விவசாயத்தை மையமா வச்சு கிளைமேட்ட பத்தி பேசுறவங்க, வெதர பத்தி பேசுறவங்க குறைஞ்சுட்டாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால. நகரங்கள மையமா வச்சுனா வெதர் ரிப்போர்ட்ஸ் தான் அதிகமா இருக்கிறதா பார்க்குறேன். இது என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்ப நம்ம வந்து பார்க்கறத, நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் விவசாயம் பண்றதுலருந்து நம்ம சொல்றோம். ஓவராலா விவசாயத்துக்கும் இந்த வெதர் கண்டிஷன்ஸ் இந்த நம்ம எப்பயுமே சொல்லுவோம்ல, எக்ஸ்ட்ரீம்லி எ என்ன சொல்றது? டைவர்ஸ் கண்டிஷனா மாறி போச்சு இப்போ. இன்ஸ்டன்ஸஸா. அதனால அத பத்தி யாரும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால யாரும் பேசிக்கிறது இல்ல. சொல்றவங்க எல்லாமே நகரத்துக்கு தான் ரிப்போர்ட் சொல்றாங்கன்னு மட்டும் எனக்கு ஒரு புரிதலுக்கு வர முடியுது. அதான் இப்போ இன்ஸ்டன்சஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் வெதர்ன்றது ம், இந்த பருவநிலை மாற்றத்துடைய முதல் அ என்ட்ரி பாயிண்ட்டாக வந்து நம்ம பார்க்கறது திடீர்னு மாறுறது. இத வந்து நம்ம ம், நெறைய பேசிட்டு இருந்தோம். ம், இப்போ நான் ஒரு விஷயம் பார்க்க ஆரம்பிச்சது என்னன்னா, ம், இப்போ எப்படி வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து எனக்கு வந்து பருவநிலை மாற்றத்தின் மேல நம்பிக்கை இல்லை ம், அப்படின்றத ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்து வந்து திட்டவட்டமா அவர் சொல்றதுனாலயா என்னன்னு ம், தெரியல. ம், அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு தெரியுதுன்னா, ம், நம்ம ஊடகங்கள்ல பருவநிலை மாற்றத்தை பத்தி பேசக்கூடிய ம், கட்டுரைகள் வருவது குறைஞ்சிருச்சோ அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுது. நான் பத்திரிகைகள் தொடர்ந்து வாசிக்கிறதுனால, ம், அது ஆன்லைன் ஆகட்டும், ஆஃப்லைன் ஆகட்டும், ம், ஆ அச்சுப்பட்ட பத்திரிகைகளாகட்டும், அது வந்து தினம் தினம் வரக்கூடிய செய்திகளாகட்டும். ம், இது பருவநிலை மாற்றத்தினால இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்ற அந்த செய்தி தலையங்கம் வந்து இப்போ குறைஞ்சிருச்சோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா, ம், அவருக்கே நம்பிக்கை இல்ல நம்ம என்னங்க பண்ண போறோம் அப்படின்னு நம்ம ஒரு சப் எடிட்டர்களோ, அந்த காப்பி ரைட்டரோ வந்து, இது இப்ப ம், ஃபேஷன் இல்லைங்க. இது எதுக்குங்க எழுதணும்? ம், அப்படின்னு இப்ப நீங்க விவசாயத்த பத்தி சொன்னீங்க இல்லையா? ம், விவசாயத்த பத்தி விவசாயத்தினால வானிலையினால என்ன பாதிப்புன்னு எழுதுறது ஃபேஷன் கிடையாது. ம், எத்தன பேர் வந்து கார் எடுத்துட்டு போய் அ இதுல பிரிட்ஜ்ல நிப்பாட்டுனாங்கன்றத வந்து வீடியோவா எடுத்து ஒரு ம், லூப்ல போட்டான்னா, அது வந்து நியூஸ். ம், ம், அதனால அதத்தான் வந்து நம்பி வாழ்ற மாதிரி ம், இந்த கிளைமேட் சேஞ்ச பத்தி பேசக்கூடியது கொஞ்சம் ம். பின்தங்கிருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதான், அதான். இப்போ அ அதே அதனுடைய தொடர்ச்சியாகவே இப்போ இன்னைக்கு பேச வேண்டிய தலைப்புல எம்பாடிட் பாலிடிக்ஸ்ல நம்ம செல்ஃப் ஐடென்டிட்டியும், அது இன்ஸ்டிடியூஷன்ஸ எப்படி பாதிப்படைய வைக்குது அப்படிங்கிறதாகவும் பேசப் போறோம். அப்போ அந்த இன்ஸ்டிடியூஷன்னு நம்ம சொல்லும்பொழுது, எப்பவுமே நம்ம இன்ஸ்டிடியூஷன் சொல்றது எல்லா நிறுவனங்களும். அரசு நிறுவனம், அரசு சாரா நிறுவனம்,
பிலந்தரபிக் நிறுவனங்கள் அப்படின்னு கல்வி நிலையங்கள் எல்லாமே அகாடமிக்ஸ்னு. நமக்கு ஒரு மனநிலை என்னன்னா, மொழியில இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னாலே டைப் ரைட்டிங் இன்ஸ்டிடியூஷனு, ஜேடபிள்யூ, சிஎஸ்சி, அப்புறம் நீட்டு அது மாதிரி டியூஷன் சென்டர் தான் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி பழகுனதுனால அடிக்கடி இன்ஸ்டிடியூஷனா நிறுவனங்கள் இனி எந்த வகையான அஹ், நிறுவனமா இருந்தாலும் நம்ம அதாவது இன்ஸ்டிடியூஷன் சொல்லி இன்ஸ்டிடியூஷன் பழகிறோம். இதுதான் பல நேரங்கள்ல நமக்கு ம் ஆங்கில வார்த்தைகளுடைய ம் முழு அந்த வார்த்தையுடைய பொருளை வந்து முழுமையா நம்ம உணராம பயன்படுத்துறோம் அப்படின்றது வந்து ம் பலர்கிட்ட நாம வந்து அதை புரிஞ்சுட்டு பயன்படுத்தினா கூட ம் கேட்கறவங்க அதை வந்து முழுசா புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்க. ம் இப்போ நீங்க சொன்ன இந்த பிரச்சனை வரும். இப்ப ம் சமீபத்துல கூட அந்த அசோகா யூனிவர்சிட்டியில ம் ஒரு ப்ரொஃபஸரை கைது பண்ணாங்க. ஆமாம். அவரு சோஷியல் மீடியா போஸ்ட வச்சு. ம் ம் அவர் என்ன போஸ்ட் பண்ணாருன்றத முழுக்க நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ம் அவர் எந்த இடத்துலயும் வந்து தவறா எதுவும் சொல்லிறல. ம் மற்றும் அவர் வந்து ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காரு. ம் அவரு இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணாத கிரிட்டிசிசம் பண்ணல. ம் இந்த சூழலை பயன்படுத்தி அவர் ஒரு இஸ்லாமியர்ன்ற ஒரே காரணத்துக்காக ம் என்ன அவர் வந்து முன்னாடியே பல பேர் சொன்ன அதே கருத்தை அவர் சொல்லி இருந்தாலும் ம் அவர் மேல வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இது வந்து நிறுவனம் அந்த அரசாங்க இது வந்து ஒரு கேஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க. ம் நான் அதை ம் ம் படிச்சு பார்க்கையில எனக்கு முதல்ல தோணுது என்னன்னா இவங்களுக்கு ஆங்கிலம் புரியல அப்படின்றது தான் தோணுச்சு. ம் அவர் கூறியிருக்கிறது வந்து எந்த விதத்திலும் இதோட மோசமா எழுதினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ம் இருந்தும் வந்து அவரை வந்து ஆங்கிலம் புரியாததுனாலதான் இந்த பிரச்சனையும் தோணுச்சு. எதுக்கு நான் ம் சொல்ல வரேன்னா நீங்க சொன்னது இன்ஸ்டிடியூஷன்ற வார்த்தை ம் அத வந்து இன்ஸ்டிடியூஷன்றத ஒரு நவுனாவும் பயன்படுத்தலாம், வேர்பாவும் பயன்படுத்தலாம். ம் 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 மேரேஜ் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றோம். ம் 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 அது திருமணமே ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறோம். அப்ப ம் இன்ஸ்டிடியூஷன்னா அது எப்படி இன்ஸ்டிடியூஷன் ஆகும்? அது என்ன டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூஷனா அப்படின்னா ம் கிடையாது. அது ம் வந்து இட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா எந்த ஒரு ஏதோ ஒரு விஷயம் இயங்குறதுக்கு ம் அதற்கான சில வேல்யூஸ் இருக்கு. ம் அந்த வேல்யூஸை சார்ந்த அந்த நிறுவனமோ, அந்த 2 பேரோ, 5 பேரோ சேர்ந்து இயங்குவதற்கான அந்த வேல்யூஸ் தான் அந்த இன்ஸ்டிடியூஷனா மாறுது. ம் 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 ஸோ நம்ம இன்ஸ்டிடியூஷன் சொல்லும்போது, அது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், அது ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், ம் அது கவர்னிங் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், ம் எப்படிப்பட்ட விஷயமும் டு இன்ஸ்டிடியூட் அப்படின்னா என்ன? அப்படின்னா, ம் ஒரு விஷயத்த நிறுவுறது. ம் அந்த எதுக்காக நிறுவுறோம்? ஏதோ ம் ஒரு பயன்பாட்டுக்காக நிறுவுறோம். ம் அந்த பயன்பாட்டுக்காக நிறுவக்கூடிய ஒரு நிறுவனமானது, ம் ஒரு சில விதிகளை வச்சு, ஒரு சில வேல்யூஸ்க்கு என்ன சொல்லுவோம்? ஆ கட்டமைப்பு கோட்பாடு வார் எல்லாம். ஆ ஒரு விதமான ம் கட்டமைப்பு, ஒரு விதமான கோட்பாடுக வந்து நம்ம நிர்ணயம் பண்ணி, ம் அதுல வச்சு அத இயக்குறோம். ம் ம் அப்படிப்பட்ட ஒரு அ இயங்கக்கூடிய ஒரு கட்டமைப்போ, அல்லது ஒரு வேல்யூ சிஸ்டம் தான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நம்ம சொல்றோம். ம் ம் அப்படிதான் வந்து திருமணம் ஒரு இன்ஸ்டிடியூஷன்னா, அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து எப்போ கொலாப்ஸ் ஆகுதுன்னா, அந்த வேல்யூ சிஸ்டம் 2 பேரும் ஷேர் பண்ணாதப்போ கொலாப்ஸ் ஆயிருது. ம் ம் அல்லது சமூகமே அந்த வேல்யூ சிஸ்டம் வந்து நீர்த்து போகும்போது, ம் எந்த ம் வேல்யூ சிஸ்டம் வந்து திருமணம்ன்ற ஒரு விஷயத்த ஒரு இன்ஸ்டிடியூஷனா மாத்துதோ, அந்த ம் வேல்யூ சிஸ்டம் அந்த சமூகத்துல அதற்கான பெருசா ஒரு அ அ வேல்யூ கிடையாது. அதற்கான ஒரு தேவை இல்ல அப்படின்னு ஒரு சமூகமே முடிவு பண்ணிருச்சுன்னா, அந்த ம் சமூகத்துல இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கான தேவை இல்லாம போகுது. ம் ம் So அது மாரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த வார்த்தைகளின் அ பல இடங்கள்ல நான் பார்க்கறது இன்னைக்கு எம்பாடிட் பாலிடிக்ஸ்ல நம்ம பேசுறதுனால நான் இத இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தியே சொல்லணும்னு நெனைக்கிறேன். ம் நம்மளோட ஆங்கிலத்துல நாம பயன்படுத்தக்கூடிய பல சொற்களுடைய ம் உண்மை பொருள் என்னன்னு புரிஞ்சுக்காம, நாம இதுதான் பொருளா இருக்கும் அப்படின்னு நெனைச்சுட்டு பயன்படுத்துறோம்ல. ம் அந்த பிரச்சனை வந்து நம்மள்ல பல பேருக்கும் இருக்கு. ம் ம் அது வந்து எனக்கு அதனாலே கொஞ்சம் மொழியிலேருந்தே தொடங்குமான்னு தோணுது. இந்த செல்ஃப் ம். ஐடென்டிட்டிய
இன்னைக்கு ம். மொழி எப்படி மாறி இருக்கு? சந்தைக்கான மொழிகள சூப்பர்லேட்டிவ்ன்னு நம்ம சொன்னோம். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம உரையாடும்போது கூட சூப்பர்ஃபிஷியல் சூப்பர்லேட்டிவ்ஸ்ன்னு பேசிக்கிட்டோம். ரொம்ப ம். வ ஆமா. வ அதாவது உலகத்திலேயே நான் சந்தித்த, இதுவரை நான் சந்தித்ததிலேயே, மனிதர்களிலேயே அப்படின்னு அ அந்த என்ன சொல்றது? சூப்பர்லேட்டிவ்க்கும் மேல ஒரு விஷயத்த வச்சு பேசுறதுங்கிறது, மேபி யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸால கூட இருக்கலாம். அந்த அந்த மொழி உருவானது. ஏன்னா, அவங்க எல்லாமே அப்படிதான். நான் நான் சாப்பிட்ட பிரியாணியிலே இப்படித்தான். நான் செய்த விமான பயணத்திலே சிறந்தது. நான் சந்தித்த பணிப்பெண்லே சிறந்தவங்க இவங்க தான். நான் பார்த்த எல்லாமே அந்த மாரி இதுவரைக்கும் அதாவது என்னமோ ஒ ஒ உலகம் முழுக்க ஒரு அத்தாரிட்டேட்டிவ் வார்த்தை எடுக்கிறத சூப்பர்லேட்டிவா மாத்தியிருக்கிறாங்க. அப்படிங்கிறத கவனிக்க முடியுதுல்ல. அப்ப அந்த மொழி என்பது சந்தை நிர்ணயிக்கிற மொழி. அ குழந்தைங்க கிட்ட நான் நெறைய வாட்ச் பண்றதுனால, முன்னாடி குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்சத பார்த்தாங்க. நான் டிஜிட்டல் உலகத்துக்குள்ளேயே வந்துட்டேன். நான் ஒண்ணும் ரொம்ப பழைய உலகத்த பத்தி பேசல. இப்ப அவங்க அவங்க ம். புடிக்கிற விஷயத்த டிவிலயோ, ஃபோன்லயோ பார்க்குறாங்கன்னா, அவங்களே எத வச்சு பார்க்குறாங்கன்னா, எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் லைக் போறாங்கிறத வச்சு பசங்க வீடியோ பார்க்குறாங்க. 5 வயசு, 6 வயசுலயே. ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க கிட்ட நடக்கிற மாற்றம் இது. இப்ப ம். பெரும்பான்மையான நபர்கள் ஒரு மொழியை பயன்படுத்தும்பொழுது, அதுதான் எ அந்த தளத்துக்கான, அந்த துறைக்கான, அந்த நிறுவனங்களுக்கான, அந்த மனிதருக்கான மொழின்னு மாறுது. அப்போ நம்ம அந்த அந்த மொழி இழக்கும்பொழுது உரையாடலை இழப்போம். உரையாடலை இழக்கும்போது டெமோக்ரஸிய இழப்போம். ரிலேஷன்ஷிப் இழப்போன்றது தெரியல இவங்களுக்கு. அ என்ன எப்படி இருந்ததுன்னு கேட்டா சிறப்பு, மகிழ்ச்சி, ஹேப்பி அது மாரி குட் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இது வந்து சாமானிய மனிதர்கள்கிட்ட இந்த மாரி ஆயிடுது. இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லாமே ரொம்ப உயர்வு. ஒரு தடிக்கு கீழ விழுந்தா இதுவரைக்கும் வாழ்நாள்ல நான் விழாத அளவுக்கு விழுந்தேன்னு சொல்றது. அந்த ஆமா. மாரி ஒரு அதையும் இப்ப பார்த்தீங்கன்னா, என் கை வந்து உடைஞ்சிருக்கு. இது வந்து யாருக்குமே உடையாத மாரி உடைஞ்சிருக்கு. அது எப்படி ஒரே மாரி 2 பேருக்கு உடைய முடியும்? அது தெரியல. ம். அந்த அளவுக்கு மொழிய வந்து மலினப்படுத்தி, இது வந்து உறவுகள கெடுக்குது அப்படிங்கிறத நம்மளால ஒரு தனி மனிதனும் இன்ஸ்டிடியூஷனுக்கும் இடையே இருக்கிற உறவையும் கெடுக்குது. ஒரு தனி மனிதனுக்கு இடையான உறவையும் கெடுக்குது. இந்த தனி மனிதன், சமூகம், இயற்கை உள்ளிட்ட மொத்தத்தையும் சமூகம்ன்னு சொல்றோம் நம்ம. நம்ம சொசைட்டி, சோசியல்ன்னு சொல்லும்பொழுது, பொதுவாக மிருகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பேசுறோம். அ ம். அதோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே கெடுக்குதுன்னு நான் பார்க்குறேன். இந்த செல்ஃப் ஐடென்டிட்டில முதல் ஏரியாவா மொழிய பார்க்கும்பொழுது. இப்ப நீங்க உங்களுக்கு நெறைய அனுபவம் இருக்கு இல்லையா? நிறுவனங்களோட இப்ப அரசு அரசு சாரா நிறுவனங்களா இருக்கட்டும், மனிதர்களோட அமைப்புகளோட இயங்கும்போது, அங்க எப்படி இந்த டிரான்சிஷன் நடந்திருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அடுத்து மொழிக்கு அடுத்தது கொஞ்சம் உள்ள போலாம்னு நெனைக்கிறேன். அதாவது இன்னைக்கு பெரும்பாலான நபர்கள் பயன்படுத்தக்கூடிய மொழி இன்னைக்கு விளம்பரத்தின் மொழி. ம். நம்மளுடைய தினம் தினம் அனுபவத்தை அ ஒண்ணு எல்லா அனுபவத்தையும் வெட்ட வெளியில பகிர்ந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ம். சமூக ஊடகம் என்ன பண்ணிருச்சுன்னா, நீங்க உங்களுடைய ஒவ்வொரு அனுபவத்தையும், ஒவ்வொரு உணர்வையும் ம். தினம் தினம் நீங்க காலையிலிருந்து காலை கடன் படிக்கிறீங்களா இல்லையான்றதுல இருந்து நைட்டு தூங்குறப்போ கொறட்ட விட்டுறீங்களா இல்லையா அது வரைக்கும் ம். எல்லாத்தையும் ஏதோ ஒரு ம். யார்கிட்டயாவது பகிர்ந்தாதான் உங்க வாழ்க்கையே நடக்கிறதுக்கான ஒரு ம். அத்தாட்சியா அது இருக்கிற மாதிரி பல ம். பேர் நினைக்கிறாங்க. அதுவே தவறு. ம். ம். 2வது அதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மொழி. இப்போ நீங்க கோயிலுக்கு போனீங்க. எப்படிங்க இருந்துச்சு? ஐயோ! ஏன் சார் கேட்குறீங்க? சூப்பர் தரிசனம் சார். ம். அப்படிங்களா? சரி. கோயில்லேருந்து வெளில வந்து என்ன பண்ணீங்க? சார் ம். அங்க பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருந்துச்சா, அங்க போய் ஒரு சூப்பரான பரோட்டா குருமா சாப்பிட்டேன் சார். ம். சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் அது ஏன் கேட்குறீங்க? சூப்பரா ஒரு வண்டி வந்துச்சு. அதுல ஏறி நான் சூப்பரா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். ம். இப்போ கடவுளின் அனுபவமும் சூப்பர். பரோட்டா குருமாவும் சூப்பர். ஆட்டோ ம். ஓட்டுறதும் சூப்பர். ம். அத நீங்க அனுபவிச்சு வீட்டுக்கு வந்து சேர்றதும் சூப்பர் அப்டின்னா, ம். இந்த சூப்பர்ன்ற வார்த்தை ம். எத்தனை விதமான மொழியில இருக்கக்கூடிய ஒரு நுவான்சஸ உடைக்குதுன்னு பாருங்க. ம். ம்.
நீ தேதிக்கு சூப்பர் வந்து தமிழ் வார்த்தை இல்லைன்றத வந்து நம்ம சொன்னோம்னா நிறைய பேர் கோச்சுக்குவாங்க தமிழ்ல பயன்படுத்துற. ம், ம், அந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த சூப்பர்ன்றது, மெகான்றது, டீலக்ஸ் அப்படின்றது, சூப்பர் டீலக்ஸ் பஸ், சூப்பர் டீலக்ஸ் தியேட்டர், ஸ்டார் அப்படின்றது. இது மாதிரி நம் தினம் தினம் பயன்படுத்தக்கூடிய பல சொற்கள் வந்து விளம்பரத்திலிருந்து வந்திருக்கு. அந்த விளம்பரத்திலிருந்து வரக்கூடிய சொற்கள், அது எங்கிருந்து வருது? அது எப்படி வந்து அது வந்து நம்ம வாழ்க்கையில எந்த அனுபவத்தை, நாம் எந்த வர்ணனையை, எந்த மொழியை, எந்த உணர்வை கொச்சைப்படுத்துதுன்னு தெரியாமலேயே நம்ம வந்து விளம்பரத்தின் மொழியில பேசின்னு இருக்கோம். ம், நம்ம விளம்பரத்தின் மொழியிலிருந்து ஒரு கணம் தள்ளி நின்னு பேசினோம்னா, நம்மளுடைய மொழியில இருக்கக்கூடிய விளம்பரத்திலிருந்து வரக்கூடிய சொற்கள் எல்லாத்தையும் நம்ம தவிர்த்து பேச முயற்சி பண்ணோம்னா, ம், இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல பேர்கிட்ட அவங்களுடைய வொக்காபுலரியில ஏறத்தாழ 50% இல்லாமலே போயிரும். ம், அந்த நிலைமைக்கு இருக்கிறோம் நம்ம. அது ம், தமிழாகட்டும், ஆங்கிலம் ஆகட்டும் எதுல இருந்தா. இப்ப ம், ஆங்கிலத்துல இன்னமும் கூட மோசமா இருக்கும்னு எனக்கு தோணுது. ம், ம். வணிகத்தின் ஆமா. மொழியும், விளம்பரத்தின் மொழியும் தான் நம்ம அதுல என்ன ஆகுது? எல்லாத்தையும் மிகைப்படுத்து. ம், விளம்பரமே ம், வந்து மிகைதான். ம், ம், இது நம்ம தனியா ரொம்ப நேரம் பேசியிருக்கோம். விளம்பரத்துல எப்படி எல்லாம் இது ஐக்கியமாயிடுறாங்கன்னு. ம், ம், ஆனா, ம், உங்களுடைய அடையாளமாகவே அது மாறும்போது, ம், ம், அவரு எல்லாத்தையும் மிகைப்படுத்தி பேசுவாருங்க. ம், அப்படின்னும்போது, ம், எல்லாரும் உங்ககிட்ட அத எதிர்பார்க்கிறாங்க. நீங்களும் அத சொல்லாம இருக்க முடியாது அப்படின்னும்போது, ம், இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காரு. ஒரு ம், நிறுவனத்துல. ம், ம், அவர் வந்து ம் நிறுவனத்துல அவர் தினம் தினம் அவர் வந்து எல்லார்கிட்டயும் அலுவலகத்து விஷயத்த தவிர அவர் பேசக்கூடிய ஒரே விஷயம், ம், நான் நேற்று இந்த ஹோட்டலுக்கு போனேங்க. இந்த இடத்துல சாப்பிட்டேங்க. ம், எவ்வளோ சூப்பரா இருந்துச்சு தெரியுங்களா? இத விட அருமையான விஷயம் ஒண்ணுமே இல்லைங்க. அப்படின்னு ம், ஆரம்பிப்பாரு. ம், ம், அது மாதிரி அவரு வந்து இது தவிர வேற எதுவும் பேச மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ம், அது மாதிரி. ம், அது சரி இந்த உணவகங்கள் போய் சாப்பிடுறாரு. அதனால இவருக்கு வந்து ஒரு சுவைய பத்தின ஒரு புரிதல் அதிகமா வந்திருக்குதா? ம், இந்த உணவு இந்த ஹோட்டல்ல ஏன் நல்லா இருக்குன்ற ஒரு புரிதல் வந்திருக்குதா? ம், அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ம், ம், அதனுடைய வரலாறோ, அதனுடைய சமூகமோ, ஏன்னா நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, எல்லா ஆ உணவகங்களும் ஏதோ ஒரு சமூகத்திலிருந்து வர்றவங்க நடத்துறது. அது உடுப்பி ஆகட்டும், அல்லது பிரியாணி ஆகட்டும், அல்லது ஒரு அ டீ ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து அது எந்த ஊர்ல இருந்து வர்றவங்க அத நடத்துறாங்க. ம். அதுல அந்த உணவகத்துக்கு ஒரு வரலாறு இருக்குதா? இது மாரி வந்து ஒரு தனித்துவத்துக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு பின்னணி இருக்குல்ல. ஆமா. அந்த பின்னணி பத்தின புரிதலும் கிடையாது. அதான் அவர் இப்ப எதோ நீங்க இங்கருந்து சொல்லும்போது எனக்கு போறாருன்னா, என்னன்னா, ரே அந்த மொழி எங்க ரேட்டிங் நீங்க இந்த அ ரேட்டிங் சொன்னீங்க இல்லையா? அந்த ரேட்டிங் ஆமாமா. வச்சு போறாரு. ஆ. நெறைய பேர் போயிட்டாங்க. அதனால நானும் போயிட்டேன். நான் போயிட்டு வந்ததுனால எல்லாரும் அத 5 ஸ்டார் குடுத்துருக்காங்கன்னா, நான் அத ம். 5 ஸ்டார் தான் சொல்லி ஆகணும். முடிஞ்சா 6ன்னு சொல்லுவேனே தவிர, நான் ம், 1ன்னு ம். சொல்ல மாட்டேன், 2ன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் எதுல இருந்தோ விடுபட்டு போன மாரி எனக்கு ஒரு உணர்வு வந்துறக்கூடாது. ம், ம். எல்லாரோடையும் நானும் ஓடிட்டு இருக்கிறேன். மந்தையில எல்லாரும் ஓடும்போது, மந்தையில நான் சேர்ந்து ஓடுறதுக்கு இந்த மொழிய பயன்படுத்துறேன். அதான். ஏன் இந்த அட்வர்டைசிங் ரெவென்யூ வந்து கூட கூட தான் இந்த மாரி அபத்தங்களும் கூடுதோன்னு கூட தோணுது. இந்த ஒரு எத்தன பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் லைக் பண்றாங்க, எவ்வளோ பேர் கமெண்ட் போடுறாங்க, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, எவ்வளோ கான்ட்ரோவர்ஷியலா மாறுதுங்கிறதெல்லாம் ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ரெவென்யூவா மாடலாவே மாறியிருக்கு. முன்னாடி வந்து அது கம்பெனி கையில இருந்தது. இப்போ சோஷியல் மீடியா எல்லாருக்கும் அந்த மானிட்டைசேஷன் பாலிசி வழியா குடுத்ததுனால, அதுக்கு பிறகு தான் நிறைய அபத்தங்கள் வர்ற மாரி தெரியுது. ஒரு புரபகண்டால இருந்து ஒரு மாரி ஃபில்டர்டு லாங்குவேஜ்க்கு மாறி இருக்குன்னு கூட தோணுது. இந்த சூப்பர்லேட்டிவ்ன்றது ஒரு ம். ஃபில்டர்டா தன்னை ஒரு தன்னை ஒரு மேட்டிமையா காட்டிக்கக்கூடிய தனம் ஒண்ணு. இன்னொன்னு ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ்லயே இதுதான் இதுதான் பெஸ்ட்டு அல்லதுனா இதுதான் அ முதன்மையானன்னு சொல்லுவோம்ல. அந்த ம், ம். டாப் நாட்ச் அப்படின்ற மாரி. அந்த அந்த மாதிரி ஒரு அனுபவமா தங்கள காட்டிக்கிறதுக்கான புரபகண்டாக்கும் அடுத்த ஸ்டேட் போயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். இந்த இந்த ரெவென்யூ மாடல். இந்த சோசியல் ம். மீடியால கிடைக்கக்கூடிய ரெவென்யூ மாடல் வந்து, ஒரு காலத்தில புரபகண்டா இருந்துன்னு தான் இருந்தது. இல்லாம இருக்காது. காலம் முழுக்க வரலாறு முழுக்க புரபகண்டா இருக்கு. ஆனா இது ஒரு ஃபில்டர்டு லாங்குவேஜ கிரியேட் பண்ணுதோ! அதாவது
சொல்ல வேண்டிய இப்போ முன்னாடிலாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு புத்தகத்த பத்தி ஏதாவது சொல்லணும்னா, இங்க இதெல்லாம் நல்லா இருந்தது. இங்க இது நல்லா இருந்தா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் நல்லா இல்ல. 3 விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஒரு சாப்பாட பத்தி ம். எழுதுறவங்க கூட காலகாலமா உணவு சார்ந்த புத்தகங்கள் இருந்துட்டே இருக்கு. அது கூட எப்படி எழுதுவாங்கன்னா, இதெல்லாம் நல்லாருக்கும். இதெல்லாம் சுமாரா இருக்கும். இதெல்லாம் சுத்தமா நல்லா இருக்கு. அப்படின்னு ஒரு கேட்டகரி வச்சு எழுதுவாங்க. இப்ப அப்படிலாம் இல்ல. இ இருக்கிறதுல மேன்மையான விஷயங்கள சொல்றதுக்கான ஒரு ஃபில்டர்டு லாங்குவேஜ். அது சொன்னாக்கா தன்னைய ஒரு மேன்மையானவனா காட்டிக்கணும். அதுதான் நெறைய பேர வந்து வரும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு வகை. இன்னொன்னு வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உட்படுத்துறது. எல்லாத்தையுமே வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு கத்தி வெட்டு பார்வை வச்சு, அல்லது ஒரு கிராஸ் ம். செக்ஷனல் பார்வையில கடுமையா விமர்சனம் பண்றது. ஒரு தோசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, தோசைன்றது ஒரு அ ஒரு பேரே சொல்லலாம். அந்த மதிவாணன் மாரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தோசை அப்படின்னா, இந்திய வரலாற தோசைக்குள்ளேயே அடுக்கிடுவாங்க. ம். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த தோசையோடைய திக்னஸ், அகலத்த வச்சு இந்திய வரலாறே சொல்லுவாரு அவரு. ம். அதுல ஜாதி, மதம் அது இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்திருவாரு. சிலது உண்மையா இருக்கலாம். அது ஒரு ஒரு துளி அளவுக்கு. பட் பெரும்பாலும் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஃபில்டர்டு லாங்குவேஜ் தான். அது ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்கான ஒரு லாங்குவேஜ். அத ரசிக்கிறவங்களுக்கான லாங்குவேஜா உருவாக்குறாங்க இல்லையா? இதுவுமே ம். அந்த ரெவென்யூ மாடல்ல புரபகண்டாவும் கடந்து ஃபில்டர்டு லாங்குவேஜ்க்கு வந்துட்டதுனால, நீங்க சொல்ற மாரி அதனாலயும் மொழிய நம்ம இழக்கிறோம். ம். அதுலயும் நமக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னு பார்க்குறேன். எப்படி பார்த்தாலும் அது ஒரு மார்க்கெட் லாங்குவேஜ்ன்றது முடிவுக்கு வந்துர்றோம். என்னுடைய கேள்வின்னா, ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய தலைமை பண்புல இருக்கிறோம். மாநிலமோ, தேசமோ அல்லது இப்போ ஒ ஒ கிராஸ் நேஷன்ல வேலை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும்ல. ஒரு ஜஸ்டிஸ் அமைப்பு, ஒரு ம். ஃபைனான்ஷியல் அமைப்பு, வேர்ல்டு பேங்க் மாரியோ, இல்ல ஐஎம்எஃப் மாரி, அல்லது யுஎன்ல இருக்கக்கூடிய இது மாரி, அவங்க வந்து எல்லா தேசத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்களா இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்து தன் அங்க ஒரு தலைமை பண்புல இருக்கிறவருடைய விஷன் வந்து ரொம்ப குறைவா இருக்கும் பொழுது, அது அந்த அவர் வேலை செய்யக்கூடிய ப்ராவின்ஸ்ல அந்த பிராந்தியம்னு சொல்லுவோம் தமிழ்ல. அந்த ஏரியா முழுக்க எப்படி பாதிப்படையும் அப்படின்றது அதனால தான் இந்த எம்பாடிடுக்குள்ள நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு தனி மனிதனுடைய புரிதல் குறைபாடு, ஒரு மாநிலத்தையோ, ஒரு தேசத்தையோ அல்லது ஒரு ஒரு ஹெல்த் செக்டார், எஜுகேஷன் செக்டார் மாரி அவங்க மொழியில செக்டர் வைஸ் பார்த்தாலும், அது எப்படி பெருசா பாதிக்குதுன்னு நம்ப அ அந்த பார்ட்டையும் பார்க்க வேண்டியிருக்கு. மொழிக்கு பிறகு ஒரு தனி மனிதனுடைய ஒரு விஷன், ஒரு தனி மனிதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 பெரிய பிராண்டோடைய ஓனரா இருக்காருன்னா, அவருடைய ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அடுத்த ஒரு 5, 6 வருஷத்துக்கு அந்த வரலாற எப்படி மாத்துது? அப்படியும் பார்க்க முடியுது. அ பியூரோகிராட்ஸையும் பார்க்க முடியுது. பிராண்ட் ஓனர்ஸையும் பார்க்க முடியுது. இந்த இந்த சேம் இதுல. உண்ம. இப்ப நான் அதாவது ஒரு அரசாங்க நிறுவனமே எடுத்துட்டீங்கன்னா, ம். நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவல நிலை என்னன்னா, ம். ஆ சார் நான் இன்னும் 4 மாசத்துல ரிட்டயர் ஆகப் போறேன் சார். நான் இப்ப புதுசா எதுலயும் இன்வால்வ் ஆக மாட்டேன் சார். ம். அப்படின்னு சொல்லுவாங்க. அது ம். இன்றைக்கு தான் யாரோ அனுப்பிச்சிருந்தாங்க படிச்சுட்டு வந்தேன். ம். ஆ சாக்ரட்டிஸோ யாரையோ பத்தி போட்டிருந்தாங்க. அடுத்த நாள் வந்து அவர் இறந்து போறாருன்னு தெரிஞ்சும், ம். முதல் நாள்ல தன்னுடைய மாணவர் ஒருத்தர்கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்த வரையறது எப்படின்னு கத்துக்கிட்டாராம். ம். ம். அது மாரி பல பேர் வந்து ஒரு உதாரணம் வச்சிருந்தாங்க. அதாவது சரி நெறைய பிரபலமானவர்கள், ம். அவங்க இறக்குற வரைக்கும் வந்து புது புத்தகங்கள வாசிக்கிறதோ, புதிய விஷயங்கள கத்துக்கிறதோ, அல்லது இது அப்படின்ற அந்த வாழ்க்கை மேல இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் இருக்கு இல்லையா? ம். ம். இந்த வாழ்க்கைய பத்தின ஆர்வம் வந்து நம்ம ஊர்ல இல்லாமலே போயிருக்கு. ம். அது என்ன சாபக்கேடுன்னு தெரியல. ம். பல நேரங்கள்ல நான் பார்க்கிறது, இப்போ நீங்க ஒரு ம். திட்டமிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு திட்டத்த நீங்க ஒரு தமிழ்நாடு மாரி ஒரு மாநிலமே எடுத்துக்கோங்களேன். நம்ம ம். மாநிலத்துல ம். ஒரு அடுத்த 1 வருடத்துக்கோ, 4 வருடத்துக்கோ, 10 வருடத்துக்கோ இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய அல்லது இந்த மாநிலத்தில நாம வந்து அ இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய ஒரு புதிய திட்டத்த வந்து நீங்க வடிவமைக்கிறீங்க அப்படின்னா, ம். இந்த பொறுப்புணர்வு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கணும்? ஏன்னா ம். தமிழ்நாடுன்றது வந்து ஒரு சாதாரண இது ஸ்டேட் கிடையாது. ம். பல நாடுகளோட பெருசு. ம். இப்பதான் சமீபத்தில யாரோ சொன்னாங்க. பாகிஸ்தானோட ஜிடிபில அதிகம் அப்டின்னாங்க. ஆமா. தமிழ்நாட்டுடைய ஜிடிபி வந்து பாகிஸ்தானோட ஜிடிபியோட அதிகம் அப்டின்னு. ம். ம். ஸோ பல நாடுகளோட பெரிய ஒரு மாநிலம். ம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில ம்.
நீங்க வந்து ஒரு திட்டத்த பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு எவ்வளோ அதாவது தூக்கம் இல்லாம நீங்க வந்து பல நாட்கள் வேலை செய்ய வேண்டி இருக்கலாம். ம். அதுக்கு ஒரு திட்டத்துக்கான முதல்ல ஒரு சரியான ஒரு குழுவ நியமிக்கணும். ம். ம். ஆட்கள வந்து சரியான ஆட்கள தேர்வு பண்ணணும். ம். 2வது இது எதற்கு நம்ம செய்கிறோம்? இப்போ நம்ம ம். ம். முதலீடுகள்லாம் வருது இல்லையா? ம். ம். நம்ம வந்து முதலீடுகளுடைய அதாவது ஒரு அரசியல்வாதி எத கொண்டாடுறாருன்றத வந்து, ம். அத வச்சு அவங்களுடைய உண்மை நோக்கம் என்னன்றத ரொம்ப தெளிவா கண்டுபிடிச்சிடலாம். ம். ம். எந்த ஒரு அரசியல்வாதியாவது பேசும்போது, ம். நாங்க இத்தனை 1000 கோடி முதலீடு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா, ம். அவரு காசுக்காக தான் முதலீட பார்க்கிறாரு. தன்னுடைய பங்கு அதுல எவ்வளவு இருக்குன்றத நினைவு வச்சுக்கிறதுக்காக தான் அந்த காச நினைவு வச்சுட்டு இருக்காருன்றது அர்த்தம். ம். ம். நானு இதன் மூலமாக இத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குறேன் ம். அப்படின்றது சொன்னாருன்னா, அத ம். நினைவு வச்சுட்டு ஒழுங்கா சொல்லி, ம். அது வந்து நிச்சயமா அத்தன பேருக்கு உருவாச்சா இல்லையா அந்த மாரி வேலைகள் வாய்ப்பு அப்படின்றத ம். தொடர்ந்து கண்காணிச்சு அத நிலைநாட்டினாருன்னா, ம். இதன் மூலமாக மக்களுக்கு ஏதோ பிரயோஜனம் ஆகும், வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதையாவது நம்புறாருன்னு அர்த்தம். ம். ம். இந்த ஒரு தொழில் நம்ம நாட்டுக்கு வர்றதன் மூலமாக நமக்கு புதிய திறன்கள் கிடைக்கும். ம். ஒரு உற்பத்திக்கான ஒரு புதிய திறன் நம்மகிட்ட கிடைக்கும். அதற்கான ஒரு உற்பத்தி திறன் வந்து அதிகரிக்கும். ம். இந்த உற்பத்தி திறன் நம்ம இப்ப அதிகப்படுத்தணும்னா, அடுத்த 50 வருடங்கள்லயோ, 100 வருடங்களுக்காகவோ, இந்த ம். உற்பத்தி திறன் யார்கிட்ட இருக்கோ, அவங்களுக்கு வந்து உலக அளவுல மதிப்பு இருக்கும். ம். அப்படின்றத சொன்னோம்னா, இந்த பகுதிக்கான நலத்தை நாம வந்து யோசிக்கிறோம். ம். நம்ம காலத்தை தாண்டி யோசிக்கிறோம்னு அர்த்தம். ம். அல்லது நான் இந்த முதலீடு எடுத்துட்டு வர்றதன் மூலமாக, ம். இங்க இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே ம். அதிகமாக சுரண்டாது. இந்த ம். வளங்களை இன்னும் அதிகரிக்கிற விதத்துல நான் இத எடுத்துட்டு வரேன். ம். இப்போ நம்ம ஊர்ல உதாரணம் சொல்லணும்னா, இப்போ சில பகுதிகள வந்து புரொடெக்டட் ஜோன்னு ஏன்னா, ஒரு ம். உயிரினத்துக்கான புரொடெக்டட் ஜோன்னு நம்ம வந்து இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த ராம்சர் வெட்லேண்ட் அது இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? ம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இம்மீடியட்டா பயன் குடுக்காது. ஆனா அது முதலீடு தான். அரசாங்கம் முதலீடு பண்றதுனால தான் வந்து அத புரொடெக்டட் ஜோன்னு சொல்றோம். அத சுத்தி ஒரு வளையம் இது ம். அமைக்கிறோம், ஃபென்ஸ் அமைக்கிறோம். அத வந்து பாதுகாக்கிறோம் அப்டின்னா, ம். இதனால வந்து நமக்கு இம்மீடியட்டா பிரயோஜனம் இருக்குமான்னா தெரியாது. ம். 30 வருடம் கழிச்சோ, 50 வருஷம் கழிச்சோ, 100 வருஷம் கழிச்சோ, இந்த ம். வளங்களை பாதுகாப்பது ஒரு முதலீடு. ம். ம். இது காலகாலமாக இருக்கக்கூடிய முதலீடு. ம். ஸோ, நான் முதலீடுன்னு சொல்லி சொல்லும்போது, நான் என்னுடைய எம்பசிஸ எங்க குடுக்குறேன்? ம். ஆணித்தரமா நான் எத வெளிப்படுத்துறேன் அந்த முதலீடு மூலமா? இந்த முதலீடு மூலமா இந்த வளங்களை பாதுகாப்பேன்னு சொல்லும்போது, ம். உங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கு நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாரி இருக்கும். ம். ம். இதன் மூலமாக இந்த இடத்துல ஒரு திறன் மேம்பாடு எடுத்துட்டு வரேன். இதனால ஒரு அடுத்த 50 வருடங்களுக்கு இந்த திறன் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ம். இந்த பகுதி தொடர்ந்து ஒரு பொருளாதார அ உற்பத்தி துறை ரீஜனாக அதாவது ஒரு இடமாக இருக்கிறதுக்கு நான் வேலை பண்றேன்னு அர்த்தம். ம். இதன் மூலமாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ம். நான் வந்து அட்லீஸ்ட் இவ்வளோ பேருக்கு இன்னைக்காவது வேலை குடுக்கும். அது தொடர்ந்து வேலை குடுக்குமான்னு எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு ஏதோ வேலை குடுக்கும் அப்படின்ற அளவுக்காவது நான் யோசிச்சிருக்கேன்னு அர்த்தம். ம். ஆனால், நான் 10,000 கோடி ரூவா எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் 40,000 கோடி ரூவா எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா, ம். நான் காச தவிர வேற எதையும் யோசிக்கலன்னு அர்த்தம். ம். இது இருக்கிறதுலயே ரொம்ப கீழ்த்தரமான ஒரு சிந்தனை. ம். கடைசியில நம்ம முதல் ம், எபிசோடு இந்த எம்பாடிட் பாலிடிக்ஸோட முதல் எபிசோட்ல பட்ஜெட் பத்தி பேசியிருந்தோம். இன்ட்ரோடக்ஷன்ல. ம், கிட்டத்தட்ட ஒரு லூப் மாரி அந்த இடத்தையே போய் தொட்டுட்டோம். ஒரு ம். ஒரு ஒரு பட்ஜெட்ல ஒரு முறையான ஆய்வு பண்ண பட்ஜெட்டும் வரல. வந்த ம். பட்ஜெட்ட ஆய்வு பண்றதுக்கான அமைப்புகளும் இல்ல. மீடியாவும் இல்ல, மனிதர்களும் இல்லங்கிறத நம்ம அதான் இன்ட்ரோடக்ஷன்ல பேசியிருந்தோம் இந்த எம்பாடிட் பாலிடிக்ஸ்ல. ஆமா, ஆமா. கிட்டத்தட்ட இந்த திட்டமிடுதலுக்கு வந்துட்டோம் பட்ஜெட்ல இருந்து. பட்ஜெட் தயாரா இருக்கு.
அத அத செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிற பியூரோக்ராட்ஸ்க்கு இன்ஸ்டிடியூஷனுக்குமான இடத்துக்கு நகர்ந்துட்டோம். மொழிக்கு பின்னாடி செல்ஃப் ஐடென்டிட்டி. இப்போ ஒரு ஒரு மனிதர்களுடைய விஷன், ஒரு விஷனரி அப்படின்றத நோக்கி நகர்ந்திருக்கோம். அ ஒரு ஒரு விஷனரிக்கு செல்ஃப் ஐடென்டிட்டி முக்கியம்னு சொன்ன அளவுக்கு, ஒரு தலைவர், அது பியூரோக்ராட்ஸா இருக்கலாம், பொலிட்டிஷியனா இருக்கலாம், இல்ல திங்கர்ஸ், அகாடமிஷியன் எப்படி வேணா இருக்கலாம், ஸ்காலர்ஸ்ன்னு. ஆனா அவங்களுடைய ஐடென்டிட்டி வந்து அவர்களுடைய விஷனுக்கு அ அதுதான் அவங்களுடைய ஐடென்டிட்டின்றத போயிட்டு, அ ஐடென்டிட்டி தான் அவங்களுடைய ஸ்காலர். அவங்களுடைய இதுன்ற மாரி ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பயணப்படுற மாரி தெரியுது. முன்னாடி என்னன்னா, ஒரு விஷனரியா இருந்தாங்கன்னா, அவர்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். இப்ப ம். முதல்ல ஐடென்டிட்டிய கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இந்த மொழியின் வாயிலாக, இந்த மார்க்கெட் லாங்குவேஜ், அட்வர்டைஸ்மென்ட் அது இதுன்னு பண்ணி, ஒரு பிஆர்ஓ பண்ணிடுறாங்க. அதற்கு பிறகு அவங்க விஷனரியா தங்கள காட்டிக்கிறாங்களோன்னு தோணுது. வ வ வ இந்த ஸ்பான்சர்டு ரிசர்ச் மாரி ஆயிப்போச்சுன்னு தோணுது. இந்த அரசியலும், பியூரோக்ராட்ஸும் கூட. ஒரு ஸ்பான்சர்டு ஒரு நிறுவனம் மாரி தான் தோணுது. அதனால இது ஒன் ஒ அந்த டைரக்ஷன் எங்க திரும்பிச்சுன்னு நமக்கு தெரியல ஆனா. ஆனா திரும்பிடுச்சுன்றது உறுதியா தெரியுது. முதல்ல ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அவங்கள விஷனரின்னு சொல்லிடுறாங்க. கல்வி தந்தைகள் உருவாகுற மாரி தான். ம். எங்கடா ம். இருந்து ம். வந்த ம். அப்படின்னு கேட்டா, திடீர்னு முளைச்சு வந்திருப்பாங்க. யாரான்னு கேட்டா, கல்வி தந்தைம்பாங்க. அவரே அபத்தமான சினிமாவ புரொடியூஸ் பண்ணுவாரா இருக்கும். அவரே அவர நோக்கி தமிழகத்தில இருக்கக்கூடிய அத்தனை பிரபலங்களும், கல்வியாளர்களும், அரசியல்வாதிகளும் திரும்புறவங்களா இருப்பாங்களா இருக்கும். கடந்த 10, 15 வருஷத்துல நீங்க யார வேணா எடுத்துக்கலாம். இது குறிப்பிட்டு ஒரு நபர்ன்னு சொல்ல தேவையில்ல. ம். கட்சி, டிவி எல்லாருமே கல்வி நிலையங்கள் டிவி நடத்துற அளவுக்கு வளர்ந்திருக்கு கடந்த 10 வருஷத்துல. ஒரு ஒரு ம். வித் சேட்டலைட் இதோட சினிமா புரொடக்ஷனோட கட்சிக்கு தன்னை தானே கட்சியை ஆரம்பிச்சு அதுக்கு ஸ்பான்சர் பண்ணிக்கிற மாரி எத்தன பேர் வளர்ந்துருக்காங்கன்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ம். அது மாதிரி தான் இதுவும் நினைக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் ஒரு ஐடென்டிட்டிய கிரியேட் பண்ணிக்கிறாங்க. மாஸ் மார்க்கெட் பேப்பர் பேக் மாரி தங்கள வந்து ரூ. 50 புக் மாரி அ மாஸ் புரொடக்ஷன் பண்ணிக்கிறாங்க அவங்கள பத்தி. அதற்கு பிறகு அவங்கள விஷனரியா அவங்களே பேர் போட்டுக்கிறாங்களோன்னு தோணுது. முன்னாடி மாண்புமிகுன்றது மக்கள் விரும்பி சொல்லிட்டு இருந்தாங்க. தான் பேருக்கு முன்னாடியே சைன் போடுற மாரி மாண்புமிகுன்னு போட்டே சைன் பண்ணிடுவாங்களோன்னு கூட தோணுது சில நேரங்கள்ல. அந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி ஊறிப்போன ஒரு இடமா இருக்கு. இந்த 2த்தினுடைய கான்ட்ரோவர்சிலயும் நம்ம பேசணும்னு நெனைக்கிறேன் நான். அதுவே ஒரு இத 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 முழுமைப்படுத்த தோணும். ஏன்னா நம்ம இன் அண்ட் அவுட் பேசணும்னா, இந்த செல்ஃப் ஐடென்டிட்டி இந்த விஷனும் வந்து ஏன்னா அது விஷன் இல்லாதனால தான் இவ்வளோ அபத்தம். இப்போ தாமிரபரணி நதிக்கரை எவரும் ஒரு 20,000 30,000 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க. அது அது அதனுடைய ஈக்காலஜிக்கல் இம்பாக்ட் பத்தி என்ன பண்ணாங்க? ஏது பண்ணாங்கன்னு தெரியல. அடிப்படையில வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தைய வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய அபத்தங்கள் இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு விஷனரியா இருந்தா அந்த மாரி ஒரு ஒரு வார்த்தையில அந்த நம்ம முன்னாடி சொன்ன மாரி சூப்பர்ஃபிஷியல், சூப்பர்லேட்டிவா போமாட்டாங்கன்றது தெரியுது. அப்ப ம். இந்த இதுதான் செல்ஃப் ஐடென்டிட்டி வெர்சஸ் விஷனரின்றது எவ்வளோ மிஸ் ஆகுது. அப்படி நபர்கள் மாநிலம், தேசம், தேசம் விட்டு தேசம் தேடுனாலும் இல்லன்ற மாரி தான் தோணுது இப்போ. அதாவது நீங்க விஷன்றது எங்கிருந்து வரும் அப்டின்னா, ம். ம். உங்களை தாண்டி நீங்க யோசிக்கும்போது தான் விஷன் வரும். ம். இல்லையா? அதாவது ம். நீங்க காசு, பணம் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் அந்த லேயர்ல தான் இருக்குது. எனக்கு இவ்வளோ ம். காசு வருது, எனக்கு இவ்வளோ பணம் வருது அப்படின்னு. ம். நம்ம காச பத்தி பேசிட்டு வந்தோம். அது ஆமா. காசு மாத்திரமே வருது அப்படின்னு ஒரு ஆள் சொன்னாருன்னு. அது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு ஈலான் மஸ்கோ, ஒரு பில் கேட்ஸோ அது மாரி ஆட்கள் கூட விஷனரின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்க வந்து தங்களுடைய தனிநபர் லாபத்துக்காக வேலை செய்றாங்க. ஆனா, அதுவும் ஒரு விஷன் தான். ஒரு கேளிக்கையோ, ஒரு மனுஷன் வந்து லாபத்துக்காகவோ, தன்னுடைய கேளிக்கைக்காகவோ, தன்னுடைய சுய அனுபவத்துக்காகவோ, அல்லது எதுக்காகவோ வந்து ஒரு ஒரு இலக்க நிர்ணயிச்சு, அந்த இலக்க நான் அடைஞ்சுட்டேன் அப்டின்னா, அது வந்து விஷன் ஆகாது. ஒரு புத்தரையோ, ஒரு காந்தியோ, அல்லது ஒரு இயேசு பிரானையோ நம்ம எதுக்கு கொண்டாடுறோம் அப்டின்னா, அவங்களுடைய விஷன் வந்து அவங்களுடைய காலத்தை தாண்டி இருக்கு. ஏன்னா வந்து தங்களுடைய தனிநபர் பிரச்சனைய தாண்டி அவங்க யோசிச்சதுனால. அல்லது மற்ற எல்லார் பேரும் அவங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அன்புனால தான் நம்ம சொல்றோம். ஸோ ஒரு விஷனரி அப்படின்னா தன்னை தாண்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது விஷயம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு தீவிரமான ஒரு
வாழ்க்கை மேல ஒரு ஒரு ஆர்வம் இருக்கணும். இந்த மனுஷன் ஏன் இப்படி பண்றான்? அவங்க ஏன் இப்படி செய்றாங்க? இதுல எப்படி நம்ம செய்யக்கூடிய வேலையினால இவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படின்றத தொடர்ந்து தீவிரமாக சிந்திக்கக்கூடிய அந்த ஒரு தெளிவும், அந்த தீவிரமும் இருக்கணும். தீவிரம், தெளிவு, தன்னை தாண்டி சிந்திப்பது, மற்ற பேர் மேல இருக்கக்கூடிய ஒரு பரிவு அல்லது ஒரு அன்பு, இதெல்லாம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷனரிய உருவாக்கும். அது ரொம்ப தெளிவா இருக்கணும். ஆனா, இப்போ நீங்க தனிநபருடைய அடையாளத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இ நான் அப்படின்னு பேசி பழகிட்டேன் அப்படின்னு. என்னை தாண்டி என்னால யோசிக்க முடியுமா? முடியாது. என்னை தாண்டி யார் மேல எனக்கு அன்பு செய்ய முடியுமா? ம். முடியாது. ம். என்னை தாண்டி நான் வந்து ஒரு விஷயத்த சிந்திச்சு தெளிவு பெற முடியுமா? அப்படின்னா, நான் எல்லாத்தையும் பத்தி பேசும்போது, நான் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும்போது, இதுல எனக்கு எவ்வளவு பேர் லைக் போடுவாங்க? ஏன்னா எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே, இதுல எனக்கு லைக் போடுவான்றது வந்து ரொம்ப கொச்சையாக இருக்கலாம். ஆனா, இது இன்னும் எவ்வளவு பேர் என்ன ஆதரிப்பாங்க? எவ்வளவு பேர் ம். கேட்பாங்க? எவ்வளவு பேர் பகிர்ந்துப்பாங்க? அப்படின்றதுல இருந்து நம்ம துவங்கணும்னா, ம். சோ எல்லாத்துலயுமே வந்து அந்த தெளிவின்மை அதிகமாகும். சுய ம். சுய ஐடென்டிட்டியை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த விஷயத்துல, ம். அப்ப அந்த ஐடென்டிட்டி என்னவாக இருக்கணும்? ம். ம். அப்படின்னா, இதை தாண்டி வேற ஏதோ ஒண்ணு இருக்கும் அப்படின்னா, அது என்ன? ம். அதுல வந்து ஒரு ஐடென்டிட்டி ரூட்டட்னஸ் இருந்துச்சுன்னா தான், ம். நம்மளால வந்து இந்த ஒரு பிரச்சனைய தாண்டி ஒரு விஷனரியா வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் விஷனரியா ம். நாம ம். வந்து இந்த எம்பாடிட் பாலிடிக்ஸ்ல இருந்து தப்பிச்சு வெளில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் நிறைவா சொல்ல விரும்புறேன். ம். அதான் இப்ப எதுவும் முக்கியமோ இல்லையோ, இன்னைய காலகட்டத்துக்கு மீண்டும் மீண்டும் பேச வேண்டியது இந்த எம்பாடிட் பாலிடிக்ஸ்ல கூட அந்த ரிலேஷன்ஷிப் வித் மெட்டீரியல் அப்புறம் பீயிங்ஸ் 2மே பேச வேண்டியிருக்கு. நம்ம பெரும்பாலும் நெறைய மெட்டீரியல பத்தி பேசிட்டு, பீயிங்ஸ பத்தி பேச மாட்றோம். உயிருள்ள விஷயங்கள்ல ரிலேஷன்ஷிப் பத்தி குறைஞ்சுக்கிட்டே வர்றதுனால தான் எல்லா பிரச்சனைகளும் உருவாகுதுன்னு நெனைக்கிறேன். அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பை என்ன சொல்றது? ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவங்க அத நீடிக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து துண்டிக்கப்பட்டவங்க, இல்ல அவங்களே துண்டிச்சாலும் சரி, அது வேறுக்கு புறக்காரணிகள் இருந்தாலும் சரி, அவங்க மறுபடியும் அத ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கு. ஏன்னா அதுதான் நிம்மதியான வாழ்க்கைக்கு வழின்னு தெரியுது. அதனால இந்த எம்பாடிட் பாலிடிக்ஸ்ன்றது ஒரு மனிதன் உடல், மனதை வந்து எப்படி சமூகத்தோட இன்டராக்ட் பண்ணுது, சமூகத்தினோட வினைய புரியுது அப்படிங்கிறது தான் நம்ம பேசணும்னு நெனைச்சோம். 5 எபிசோட் இருக்கு. அ மக்கள் வேணும்னா மீண்டும் கூட அத கேட்கலாம். நெறைய பேர் மீண்டும் மீண்டும் கேட்டதா சொன்னாங்க சில எபிசோட்லாம். கேட்கலாம். மீண்டும் ஒரு இது புதிய அவசியம் வந்து மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு 5 எபிசோடா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். அதான் அதான். அதனால மீண்டும் ஒரு சீசன்ல நம்ம சந்திப்போம். ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி மக்களே! வணக்கம்.